ஒரு அழகான காடு. காடுல ரோசின்ற பறவை இருந்துச்சான். அதுக்கு ஆர்த்தி, ராணி, அர்ச்சனா, அஞ்சுன்னு 4 பொண்ணுங்களும் இருந்தாங்களாம். எப்பயுமே அந்த ரோசி தாம் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்குமா. ஒரு நாள் மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிச்சான். அப்போ அந்த ரோசி குருவி தான் பொண்ணுங்க கிட்ட, இங்க பாருங்க பொண்ணுங்களா, உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்க அப்பா எனக்கு சொன்ன உண்மையா நடந்த கதைய சொல்றேன் அப்படின்னு சொல்லுச்சா. ஒரு நாள் உங்க அப்பா மழைன்னு பார்க்காம ரொம்ப வேகமா நம்ம தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கு நான், என்னங்க இப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இவ்வளவு நினைஞ்சு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எங்கேயாச்சும் ஒதுங்கி நின்று மழை விட்ட பிறகு வரலாம்ல அப்படின்னு சொன்னான். உங்க அப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் போய் கை கழுவிட்டு வரேன், எனக்கு சாப்பாடு எடுத்து வை. அப்புறம்தான் என்கிட்ட சொன்னாரு உங்க அப்பா. இன்னைக்கு காலையிலேயே நான் நம்ம தோட்டத்துக்கு வேகமாக போகணும்னு நினச்சி போனேன். அப்போ நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாயந்தரம் கிளம்பி வரும்போது வழியில் இந்த பாருங்க கூமுட்டைகளா, உங்களை வச்சு நான் பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி வழியில யாரு வந்தாலும் அவங்க பணத்தை கொள்ளையடிக்கணும், ஓகேவா? அதிக பிரசங்கத்தனம் பண்ணாம நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. நீ சொல்லு தலைவரே, நீ சொல்றத மட்டும்தான் நான் பண்ணுவேன், நீ சொல்லு தலைவரே. அந்த கூமுட்டை தான் தலைவரே எப்பயும் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட நல்லா புரியுற மாதிரி சொல்லி தலைவரே. டேய், என்னையவடா கூமுட்டைன்னு சொல்ற? நீ தான்டா கூமுட்டை. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும்? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாம போங்க, யாரோ வர்ற மாதிரி இருக்கு. உங்களெல்லாம் வச்சு நான் திருடுன்னு நினைச்சேல, என்ன அடிக்கணும். ஹாஹா, தனியா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டயா? எடு எடு, உன்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நகையும் எடு எடு, என்கிட்ட கொடு. டேய் அசிஸ்டன்ட்டுகளா, வேமா வாங்கடா. சரி சரி எடு, என் தலைவர் தான் சொல்றாருல, உன்கிட்ட இருக்க பணத்தையும் நகையும் எடு, இல்லைன்னா உடைய கொண்டு போடுறேன். வேமா எடு, உன்கிட்ட இருக்க பணத்தையும் நகையும் எடுத்து எங்க தலைவர்கிட்ட கொடு. ஐயோ, இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே, கடவுளே நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு நான் நினைச்சப்போ பாம்பு வந்து என்னைய காப்பாத்துச்சு. தலைவரே, பாம்பு வருது தலைவரே, ஓடு 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 தலைவரே. அப்படியே அந்த 3 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் அந்த பாம்பு, குழந்தாய், நீ தினமும் என்னை வேண்டி நினைத்து கொண்டே இருப்பதனால் நான் உன்னை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுச்சு. நான், கடவுளே, இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா என்னை யாரும் காப்பாத்திருக்க மாட்டாங்க. அந்த 3 திருடங்களும் என்கிட்ட இருக்க
பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னு உங்க அப்பா சொன்னாரு. குழந்தைகளா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுள் தக்க தருணத்துல நம்மளுக்கு உதவுவாரு. நாம தினமும் கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மா இன்னைக்கு ரொம்ப நல்ல கதையை சொன்னாங்க. நாமளும் எப்பயும் கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடவுள் நம்மளுக்கு உதவுவாரு அப்படின்னு அனிதா குருவி சொல்லிச்சா. சரி சரி கண்ணுங்களா, எல்லாம் போய் தூங்குங்க. எல்லா குருவியும் போயிருச்சா.